மார்கழி 10ஆம் நாள். இன்னைக்கு ஆண்டாள் எழுப்பும் தோழி ஒரு விசேஷமானவள். இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்து கிடப்பவள். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோன்பு நோற்று அதன் பலனாக கிடைக்கும் அந்த பேரின்பமான சொர்க்கத்தை இப்போதே அனுபவித்துக் கொண்டிருக்கும் பெண்ணே. அதாவது, கண்ணனை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கியேன்னு அர்த்தம். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். கதவத்தான் திறக்கல, அட்லீஸ்ட் பதில் கூடவா சொல்ல மாட்ட? ஒரு வார்த்தை பேசினா என்னன்னு வாசலில் நிற்கும் தோழிகள் கேட்கிறார்கள். நாற்றத்தூழாய் முடி நாராயணன். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். நறுமணம் வீசும் துளசி மாலையை தலையில் சூடியிருக்கும் அந்த நாராயணனை நாம எல்லாரும் போய் பாடி புகழ்ந்தால் அவன் நமக்கு வேண்டிய பலன்களை வாரி வழங்கும் புண்ணியவான். அவன புகழத்தான் நாங்க இப்போ கிளம்புறோம். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும். முன்னொரு காலத்தில் ராமபிரானால் யமனின் வாயில் தள்ளப்பட்ட அந்த மகா வீரனான கும்பகர்ணன் இருக்கிறானே, அவன் தூக்கத்துக்குப் பெயர் போனவன். தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ? அந்த கும்பகர்ணன் உன்னிடம் தூக்கத்தில் தோற்றுப் போய்விட்டானா? அவன் தோற்றுப்போய் தன்னுடைய அந்த நீண்ட கால தூக்கத்தை உனக்கே பரிசாக தந்துவிட்டுச் சென்று விட்டானா? அதனால்தான் இவ்வளவு பெரிய உறக்கமா என்று ஆண்டாள் வேடிக்கையாக கேட்கிறாள். ஆற்ற அனந்தல் உடையாய், அருங்கலமே, மிகப்பெரிய உறக்கத்தை சொத்தாக வைத்திருப்பவளே, அபூர்வமான ரத்தினம் போன்ற பெண்ணே என்று அன்பாகவும் உரிமையோடும் அழைக்கிறார்கள். இவ்வளவு தூங்கினாலும் அவள் ஒரு அருங்கலம், அதாவது மிகச்சிறந்த பக்தை என்பதால் அவளை விட்டுப்போக மனமில்லாமல் அழைக்கிறார்கள். தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அப்படியே மெத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் தெளிவோடு எழுந்து வந்து கதவைத் திற என்று சொல்லி பாசுரத்தை முடிக்கிறாள் ஆண்டாள். இறைவனை தனியாகத் தன் மனத்துக்குள் வைத்து ரசிப்பதை விட பலரோடு சேர்ந்து அனுபவிப்பதே உயர்ந்தது என்பதுதான் இந்த பாசுரம் சொல்லும் பாடம். வாங்க, இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத் துழாய் முடி நாராயணன். நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ? ஆற்ற அனந்தல் உடையாய், அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நாளைக்கு 11ஆவது பாசுரம். பொற்கொடி போன்ற ஒரு தோழியை எழுப்பும் சுவாரஸ்யம் பற்றி பார்ப்போம். மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பரம் தத்துவம், பக்தி சொல்லும் சத்தியம். இது பரம் தத்துவம், பக்தி சொல்லும் சத்தியம்.